ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஸ்வீட் வாய்ஸ். தேங்க்யூ. உங்க பாட்டுக்கு என்னோட பரிசு. ஆமா, அழுதீங்களா? இல்லையே. எங்க போய் சொல்றீங்க? எனக்குதான் உப்பு கரிச்சுதே. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? சாரி, உங்க பாட்டை வச்சு கேட்டேன். அவர் இப்ப எப்படி இருக்காரு? எல்லா பூவுக்கும் ஆசை சாமிக்கு மாலை ஆகணும்னு தான். ஆனா அது பூ மட்டும் நினைச்ச பத்தாது. கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்சவரே உங்களுக்கு கிடைப்பாரு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். படுப்பாவி சண்டாளா, போயிட்டு 3 நாள்ல வரேன்னு இது வரைக்கும் ஆளையே காணலையே. எங்க இருக்காரோ, எப்படி இருக்காரோ? 15 நாள் ஆச்சு. இறங்கடிக்க இது வேற வச்சுக்கிட்டு நான் இந்த ஊர்ல எப்படி பழைக்க போறேனோ தெரியலையே. ஆண்டவா. ஐயோ சாமி, அங்கனதா. ஐயோ ஐயோ, என்ன எப்படி சோதிக்கிறே? ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவரு இத புடி. ஏண்டி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம குப்புசாமி பொண்டாட்டி மாதிரி இல்ல? ஆமா, ஏனோ அழுதுட்டு இருக்கறா. பாப்பா என்னன்னு கேப்போம். வா. ஏண்டா பொண்ணு தாயி, ஏன் அழுவுற? என்ன அழுவுற? என்ன சொல்லுமா, என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு. தாலி போயிடுச்சுக்கா. உன் புருஷன் எப்படியே போனா? 15 நாள் ஆச்சுக்கா. இந்த ஆறு உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம். சின்ன வயசுல நானும் எங்க மாமாவும் இங்க அடிக்கடி குளிக்க வருவோம். இப்ப கூட எங்க மாமா என்ன தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. நான் தான் சொல்லாம வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? வர ஆவணி மாசம் எங்களுக்கு கல்யாணம். நீங்களும் என்ன மாதிரி ஒருத்தரை காதலிச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணாலதான் இன்னொரு பொண்ணோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும். நீங்க தான் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். செய்வீங்களா? என்ன பண்ண சொல்றீங்க? எங்க மாமாவோட சுபாவம் உங்களுக்கு தெரியும். அவரை எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன? ஒண்ணும் இல்ல, நான் எங்க மாமாவை வெறுக்கிற மாதிரி நடிப்பேன். அவர் என் மேல இருக்கிற ஆசையில உங்ககிட்ட ஏதாவது யோசனை கேட்பாரு. ஒரு ஆம்பளை எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா பொம்பளைக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் இதெல்லாம் எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க மாமாவை மாத்தி காட்டுறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீங்க செய்யற இந்த உதவினால எங்க கல்யாணம் சீக்கிரம் நடந்துட்டா உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். எங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தைக்கு உங்க பேரை வைக்கிறேன். ஏண்டி கதவு திறக்க எவ்வளவு நேரம்? மெதுவா பேசுங்க. நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்டா வீட்டுக்குள்ள? ஐயோ, எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன். தொட்டு தாலி. என்னது கழுத்துல தாலியை காணோம், நெத்தியில பொட்டை காணோம். கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ, ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நான் எதுக்கிட்டு கேட்கணும்? இப்ப ஊரை கூப்பிடுறேன், அவங்களே கேட்கிட்டு இந்த நியாயத்தை. ஐயோ, சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே. கிட்ட வாங்க, காதை காட்டுங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான். ஜெய் ஆக்கச்சூடு சுருவரப்பாய். சாமி எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலையிலிருந்து.
சாமி அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி ஐஸ் வெள்ளிங்கிரி மலை என்ன அது இமயமலை மாறிங்களா? நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை, நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை. கலர் கலரா இருக்குமே அதான். சாமி இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை பாக்குறதுக்கு வந்தேன். அவர் உங்ககிட்டயும் கடன் வாங்கிட்டாரா? திருப்பி வாங்க முடியாது, அவர் செத்து மாசம் 1 ஆகுது. டேய் ராமசாமி. சாமி என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்கு ஜுரு ஜுருவரப்பாய். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணுல எல்லாமே தெரியும். என்னங்க சாமி? ஆமா வாங்க. இப்படி உங்க 2 பேருக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியுமா? தெரியாதுங்க சாமி. உன் புருஷன் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும். சரியா சொன்னீங்க சாமி. சாமி யாருங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலை ஆக்கஜுரு ஜுருவரப்பாய் அப்புசாமி. செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி, அவனோட அண்ணன். ஆமா, அவன் செத்து போனது என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்தேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதான். ஆமா சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிடாம வந்துட்டியாம? வேண்டாம் மாமா. பாலாவே சாப்பிட. டேய் ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வா. என்ன புத்தகம் படிக்கிற? கதை புத்தகம். அது தெரியுது, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், அதான் கேட்டேன். ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ். ஓ அந்த புத்தகமா? படி குடுறா. சாப்பிடுமா சாப்பிடு, ஆறிற போகுது. சாப்பிடுமா, அறிய போகுது. அது என்னம்மா, எப்படி அது வந்து பாலு? நான்சென்ஸா? அப்படின்னா என்ன? டேய் புளியங்கட்ட இங்க வாடா. அண்ணே என்னண்ணே? ஏண்டா நான்சென்ஸ்னா என்னடா? என்னடா? அண்ணே நீங்க நல்லவங்கன்னு அர்த்தங்க. அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையாடா? உங்க மாமா நிக்கிறாரு, வரட்டும். நீங்க பேசாம வாங்க. வாங்க இப்படி போலாம். மூச்சப்பாரு. உங்க மாமா பின்னாடி வராரு. வந்துட்டு போட்டோம், நீங்க பேசாம வாங்க. வந்துட்டே இருக்காரு. ஏன் மாமா என் பின்னாடியே வர? உன் பின்னாடி எவன் வந்தான்? நான் டவுன் பள்ளியோட பேச வந்தேன். சரி பேசுங்க, நான் வரேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஏன் டவுன் பிள்ளை சாவித்திரி 2-3 நாளா என்கிட்ட பேசுறதுல உன்கிட்ட ஏதாவது சொன்னால? ஒன்னும் சொல்லல. நான் ஒன்னு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? எந்த பொம்பளையும் ஆம்பளைங்க நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அன்பா பேசணும்னா கட்டி கட்டி பிடிச்சு பேச சொல்றியா? பக்கத்துல போனாலே முறைக்கிறா. அவங்க முன்ன மாதிரி இல்ல, எவ்வளவு மாறி போயிட்டா தெரியுமா? கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க. சாப்பிட்டுட்டு தான் பேசுறேன். என்ன இழிப்பு? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மெதுவா பேசணும்னு சொன்னேன். வீணையில நல்ல நாதம் வரணும்னா வீணையை விட முக்கியம் அதை வாசிக்கிற விரல் தாங்க. அதே மாதிரி நீங்க சாவித்திரி கிட்ட நடந்துக்கிற முறையில தான் அவளும் உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவா. அவ படிச்சவ, நாகரிகமா வளர்ந்தவ, தனக்கு வரப்போற புருஷனும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவா. அவ ஆசைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் மாறிதான் ஆகணும். என்ன செய்ய சொல்ற? உங்க தலைமுடியெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். உங்க மீசையை கொஞ்சம் சின்னதாக்கணும். அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தி பேண்ட் ஷர்ட் கொஞ்சம் ஸ்டைலா அவ ஆசைப்படுற மாதிரி. அப்புறம் அவளை புகழ்ந்து நீங்க பாடி
இதெல்லாம் நான் பண்ணிருவேன். இந்த பாட்டெல்லாம் நமக்கு பாட வராது. நீ சொல்லிக் கொடு, நான் பாடுறேன். நான் எப்படி எதையாவது பாடுமா. நான் எப்படி பாடுறது? சம்பளம் வாங்கல, எப்படியாவது பாடுமா.